வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Moto G52 இந்த மொபைல் ஃபோன் நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. ஒரு சில காரணங்களால இதை பற்றின வீடியோ என்னால் போட முடியல. பட் இன்னைக்கு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி என்னுடைய யூசேஜை பற்றின என்னுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். Moto G52 இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் ஃபோன். பட் இருந்தாலும் இதுல பல அசத்தலான அம்சங்கள் இந்த விலைக்கு இது கொடுத்துருக்காங்களா, அதுவும் மோட்டரோலா இதெல்லாம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நம்ம வியக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம அன்பாக்சிங்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இது அந்த Moto G52 பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ இந்த பாக்ஸ் பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. எப்பயும் பார்க்கக்கூடிய நீங்க மோட்டரோலாவுடைய பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் தோணுனே உள்ளுக்குள்ள மொபைல் ஃபோன் அது ஒரு டிபியூ ஜெல் கேஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க. யூசர் மேனுவல், சிமேஜெக்டர் பின்லாம் தவிர 33 வாட் சார்ஜர் மற்றும் ஒரு USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் பாக்ஸுக்குள்ள. பாக்ஸை ஓரமா வச்சுட்டு மொபைல் ஃபோனை பத்தி நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு. 8% தான் பேட்டரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 33 வாட் சார்ஜரை வச்சு இந்த மொபைல் ஃபோனை இப்போ நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டே நம்ம ரிவ்யூவை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நேரத்துக்குள்ள எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் ஒரு சாம்பிள் நீங்கள் டெஸ்ட் பார்த்துற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த Moto G52 நீங்கள் வாங்குறப்போ பாக்ஸுக்குள்ளே வர 33 வாட் சார்ஜரை நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். டர்போ பவர் கனெக்டட், டர்போ சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது பாட்டு சார்ஜ் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. 4GB 64GB வேரியண்ட்டுடைய விலை 14,499, 6GB 128GB வேரியண்ட்டுடைய விலை 16,499 rupees. ஒரு சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. கரண்டா என்ன ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 169 கிராம் தான். திக்னஸ் 7.9 mm. ஸோ ரொம்ப ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன், ரொம்ப லைட் வெயிட்டான மொபைல் ஃபோன். இந்த ஸ்லிம்னஸ்க்கும் இந்த லைட் வெயிட்டுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து கிளாஸ் கிடையாது. PMMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிலிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு OLED டிஸ்பிளே. பட் இது வந்து நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே மாதிரி கிடையாது. இது வந்து POLED அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இந்த POLED என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு AMOLED எல்லா குவாலிட்டிஸுமே கிடைக்கும். ஆனால் இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும், வெயிட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த இரண்டு மெட்டீரியலும் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப தின்னான லைட்டான மொபைல் ஃபோனா உங்களுக்கு இருக்கு. மொபைலுடைய டாப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஸ்பீக்கர், ஸோ டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு, அது பக்கத்துல ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல், அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக்கும் இருக்கு. ஒரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் இருக்கு, அதுவும் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. மொபைலுடைய மறுபுறத்துல சிம் கார்டு ட்ரே. ஸோ இந்த சிம் கார்டு ட்ரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு SD கார்டும் ஒரு SIM கார்டும் நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 5G மொபைல் போன் கிடையாது, 4G மொபைல் போன். விவோ வைஃபை, 4G விவோ LTE எல்லாமே மொபைல் போன் சப்போர்ட் பண்ணும். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஸ்பீக்கர்ஸ்னுடைய வால்யூம் இந்த பிரைஸுக்கு ரொம்ப லவுடா கொடுத்திருக்காங்க. ஓவரால் மொபைல் போன் டிசைன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைஸுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. ஆல்ரைட், OLED டிஸ்பிளே. இந்த OLED டிஸ்பிளேயோட கலர்னுடைய கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கு. பிளாக் லெவல்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு கலர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் மாமூலா பார்க்கக்கூடிய அந்த கிளாஸ் பேஸ்ட் AMOLED பேனலை விட ஒரு 2-3% இதுல குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. பிரைட்னஸ் அவுட்டோர்லயும் சரி இன்டோர்லயும் சரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாட்டி ஒரு படம் பார்க்கறதுக்கு, இல்ல ரெகுலரா நீங்க ப்ரௌஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாவே இருக்கும். பை டிஃபால்ட்டா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கலர் நல்லா இருக்கு. பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டட், பம்பி கலர்ஸ் வேணும் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஆப்ஷன் அப்படிங்கிற செட்டிங்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெறிக்கிற மாதிரி இருக்கு. கலர்ஸ்னுடைய ஓவர் பூஸ்டர் மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலா பிடிக்கல. நான் இதை நேச்சுரலே விட்டுறேன். இந்த டிஸ்பிளேனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளே, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் கொண்டு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 360 Hz வரைக்கும் உங்களுக்கு டச் ரெஸ்பான்சிவ்னஸ் கொடுக்கும். ஆட்டோ ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, அது டிஃபால்ட்டா நம்ம விட்டுறலாம். இல்லாட்டி உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 60 Hz நீங்க விட்டுறலாம். ஸ்மூத்தான டிஸ்பிளே எல்லா இடத்துலயும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 90 Hz நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுடைய கேமரான்னு பார்த்தோம்னா பின்புறத்தில் ஒரு ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கு பக்கத்தில் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அல்லக்கை இருக்கு. இந்த டெப்த் சென்சருக்கான இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீடியோன்னு பார்த்தோம்னா பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி 1080p வீடியோஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். 4K வீடியோஸ்க்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதில் இருக்கு.
ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. வீடியோனுடைய அவுட்புட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. போட்டோஸ்னுடைய பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா மெயின் சென்சர்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் லாக் ஆகிறது நல்லா இருக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நேச்சுரல் கலரா இருக்கு, ஆனா ஓவர் நேச்சுரலா இருக்கோ அப்படின்னு தோணுது. சில பேருக்கு இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா பாப்பப் ஆகி தெரியுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும். பட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜில் இருக்கக்கூடிய இந்த டீடைல்ஸ், அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓவர் ப்ராசஸிங் கிடையாது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுக்கு அந்த டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே சுமாராக இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் லைட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இல்லை டேரக்டான சூரிய வச்சு நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டைனாமிக் ரேஞ்ச் அங்கே ரொம்ப மிஸ் ஆகுது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பரவாயில்ல, இந்த பிரைஸுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் சென்சரில் நம்ம பார்க்கக்கூடிய லோ லைட் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் கவனிச்சு பார்த்ததுல லோ லைட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபிஸுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆகுது. ரெகுலர் ஷாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் கலர்ஸ்லாம் கொஞ்சம் வெளுத்தாப்புல தான் இருக்கு. ஹார்ட்வேர் பற்றி பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் Snapdragon 680. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ரேம் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 4GB 64GB மற்றும் 6GB 128GB வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த 4GB 64GB வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 6/128 போகிறது பெட்டரான விஷயம். ஏன்னா நான் ரேமுக்காக நான் சொல்ல மாட்டேன். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 128GB எப்பவுமே இருக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த ஹார்ட்வேர் ஆக்சுவலாக அந்த Snapdragon 680 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரைஸ் இருக்கக்கூடிய 4G மொபைல் ஃபோன்ஸில் பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு தரமான ப்ராசஸர். யூஸ்வலாக மோட்டோரோலா மொபைல் ஃபோனில் இந்த மேக்னெட்டிக் சென்சர், ஓரியன்டேஷன் சென்சர் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. L1 வைட்வேனுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. NFC சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறதுக்குமே இந்த ஹார்ட்வேர் நல்லா இருக்கு. ஒரு ஹை எண்ட் கேம் ஒரு மிட் கிராபிக்ஸ்ல போட்டு நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கிராபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. அதை விட அந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய எஃபெக்டும் சூப்பரா இருக்கு. கேமிங் மட்டும் கிடையாது, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மொபைல் போனுடைய UI பர்ஃபெக்டா ஃபாஸ்டா ஸ்னாப்பியா இருக்கும். எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. Android 12 இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் மோட்டோரோலா தரப்புல இருந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா இந்த மொபைல் ஃபோனுடைய பல கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுடைய வால்பேப்பர், ஃபாண்ட், லேஅவுட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஜெஸ்டருக்கான சப்போர்ட் இருக்கு. மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ்ல நம்ம எப்பயும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சாப் பண்ணா இந்த லைட் எரியுறது, இல்ல மொபைலை ட்விஸ்ட் பண்ணா அந்த மாதிரி கேமரா ஆன் ஆகுது, திருப்பி ட்விஸ்ட் பண்ணா செல்ஃபி கேமரா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா அம்சங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே அப்ளிகேஷன். ஆக்சுவலாக இது அப்ளிகேஷன் கூட கிடையாது, இது எல்லாமே செட்டிங்ஸ்குள்ளேயே அவங்க பண்ணியிருக்கலாம். மோட்டோரோலா தரப்புல இருந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் சப்போர்ட்டும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 20 மினிட்ஸுக்குள்ள பேட்டரி பார்த்தீங்கன்னா 6% இருந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஏற்கனவே சொன்ன மாதிரி 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 15 minutes ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு இந்த மொபைல் ஃபோன் உங்களுடைய யூசேஜை பொறுத்து சாலிடாக 2 days வரைக்கும் உங்களுக்கு தாக்குப்பிடிக்குது. ஓவராலாக இந்த மோட்டோ G52 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15000 ரூபாய்க்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதே பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் மற்ற மொபைல் ஃபோன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 இல்லாட்டி ரியல்மி 9i இல்லாட்டி 9, சாம்சங்குடைய M32, ஓப்போ F21 ப்ரோ, விவோனுடைய Y33 இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது எல்லாத்த விடையும் இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் எனக்கு தெரியுது. ஒரு சில குறைகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக சொல்லணும்னா இந்த கேமரால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். இங்கே கூட்டினாங்கன்னா அங்கே குறைக்கிறாங்க, அங்கே கூட்டினாங்கன்னா இங்கே குறைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு மொபைல் ஃபோன். கேமரா நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு டாப் எண்ட் கேமரா இந்த பிரைஸில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கேமரா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மோட்டோ G52 நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு கேமரா வந்து எனக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேறு பிராண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸுக்குள்ளே 34% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த வித கவலையும் இல்லாமல் தாராளம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இது வந்து அப்பப்போ ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ டிஸ்பிளே அப்பப்போ ஆன் ஆயிருது. நம்ம ஏதாச்சும் தொட்டோம் இல்லை ஏதாவது ஷேக் பண்ணோம்னா மட்டும் இந்த டிஸ்பிளே வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கு, இல்லை எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. நோட்டிஃபிகேஷன் எல்இடியும் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது.